தன்னோட பிள்ளைக்கு ஒன்றுனா ஆத்தா துடிக்கிற துடிப்பு தான் இன்னைக்கு இந்த பதிவு. இந்த பதிவு வெறும் ஆத்தாளுக்கும் மகனுக்கும் ஆனது மட்டுமல்ல, இந்த பதிவு தெய்வத்துக்கானது. அது என்னங்க, பிள்ளைக்கு ஒன்றுனா ஆத்தா துடிக்கிற துடிப்பு அப்படின்னா, நாம் வணங்குற குலசாமி கோவிலில் நம்ம சாமி இருக்கும், நிறைய இருக்கும். ஆண் தெய்வம், பெண் தெய்வம். அப்போ அந்த ஆண் தெய்வம் யார், பெண் தெய்வம் யார், அந்த தெய்வத்தோட ரகசியம் என்ன, அந்த தெய்வத்தோட வரலாறு என்ன அப்படின்னு நாம் அறிஞ்சு வச்சுருப்போம், தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக உங்களுடைய குலதெய்வ எல்லையில் இருக்கிற உங்கள் தெய்வங்களை பற்றின, உங்கள் பெண் தெய்வங்களை பற்றின உறவுகளை, ஆத்தா மயன், அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி அப்படிங்கிற அந்த உறவுகளை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்கள் சாமி வச்சிருக்க பாசம், அன்பு, அக்கறை இது எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரி, பதிவுக்கு வருவோம். ஏன்னா பிள்ளைக்கு ஒன்றுனா ஆத்தா துடிக்கிற துடிப்பு அது எப்படி இருக்கும்? ஏங்க, என்னுடைய குலசாமி அப்படிங்கிறது நான் வாழ்கிற வீட்டில் என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய மாமே மச்சினே, என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாம் எப்படி இருப்போமோ அது மாதிரி தான் இது உருவானதுக்கு. அதனுடைய ஆதி எது அப்படின்னா, நாம் வணங்குற குலசாமி, குலதெய்வம் எல்லை. ஒரு குடும்பம் உருவானது எப்படி அப்படின்னு நாம் பின்தொடர்ந்து பார்க்கும்போது, அந்த குடும்பம் உருவானதுக்கு மூல சான்றாக இருக்கிறது அந்த குலதெய்வ எல்லையாக இருக்கும். சரி, பதிவுக்கு வருவோம். ஒரு எல்லையில் தலைமை தெய்வம்னு ஒன்று இருக்கும், பரிவார தெய்வம்னு ஒன்று இருக்கும், காவல் தெய்வம், முன்னோடி தெய்வம் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியப்பா, அந்த எல்லையில் இருக்க சாமிகளோட வேலை என்ன? மக்களை காக்கணும். அந்த எல்லையை, அந்த மக்களை, அந்த சாமியை வணங்க வர்ற மக்களோட குறைகளை நீக்கி கொடுக்கணும். அது சரி. உள்ள இருக்கிற சாமிக்கே குறையா இருந்துச்சுன்னா, ஆத்தாளுக்கு ஒன்றுனா, பிள்ளைக்கு ஒன்றுனா, அண்ணனுக்கு ஒன்றுனா, தம்பிக்கு ஒன்றுனா, மாமனுக்கு ஒன்றுனா, மைத்துனனுக்கு ஒன்றுனா எப்படி இருக்கும்? அதுதான் இன்னைக்கு இந்த பதிவு. அண்ணன், தம்பி, ஆத்தா அதெல்லாம் நான் எதையும் இந்த பதிவில் சொல்ல விரும்பல. ஒரு ஆத்தாளுக்கும் பெத்த பிள்ளைக்கும் உண்டான, பிள்ளைக்கு பிள்ளை வழியில் துடிக்கும் போது அந்த ஆத்தா கதறின கதறு எப்படி, அந்த ஆத்தா எப்படி அந்த பிள்ளையோட வழியை சரி பண்ணுச்சு? சரிங்க, ஒரு எல்லையில் ஒரு சாமி இருக்குது அப்படின்னா, அந்த சாமியோட சகல சக்திகளையும் வழங்கி அந்த தெய்வம் அந்த இடத்துல முன்னோடியாக தலைமை தெய்வம் நிற்கிது அப்படின்னா, அந்த தெய்வத்தை, அந்த அதிகாரத்தை கொடுத்தது, அந்த பட்டத்தை கொடுத்தது, பட்டஞ்சூடி கண்ணழகு பார்த்தது யாரு அப்படின்னா, அங்கே ஒரு தாய் இருப்பாள்ல, இருப்பா. தாய் இல்லாம தலைமை தெய்வம் எங்கேயும் உருவாக முடியாது. சரி, உங்க எல்லையில அது மாதிரி எல்லா எல்லைகள்லையும் ஒரு தாய் இருப்பா, ஒரு பெண் தெய்வம் இருப்பா. அவன் எப்படி துடிப்பான்? எப்ப நான் போருக்கு போறேன், நான் போருக்கு போகும்போது எனக்கு சண்டையில் என்னுடைய மாறுல காயம், என்னுடைய மனசுல காயம், என்னுடைய உடல்ல காயம் ஏற்பட்டு நான் வீடு திரும்பும்போது அந்த காயங்களுக்கு மருந்து போடுறது யாரு அப்படின்னா, அங்க இருக்கிற ஆத்தா, என் சாமி. என் புள்ள மக்களை காக்க படையெடுத்து போனேன், படையில ஜெயிச்சிட்டான், ஆனா அவன் காயம்பட்டு வந்திருக்கான் அப்படின்னு கண்ணீரோட மருந்து தடவி சரி பண்ணி கொடுக்குற ஆக சிறந்த மருத்துவ வச்சியும் அந்த தாய் தான். சரி, பதிவுக்கு வருவோம். பிள்ளைக்கு ஒன்றுனா ஆத்தா எப்படி துடிப்பா? இதை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான நிகழ்வு. போன போக்குள்ள சொல்ல ஆசைப்படலைங்க. ஒரு எல்லையில் ஒரு சாமி பேசுது, நல்லா பேசுது, சத்தியமாக நிற்குது, நேர்மையாக நிற்குது, உண்மையாக நிற்குது, எல்லா மக்களையும் காக்குது. அந்த சாமிக்கு இடையூறு வருது. அந்த சாமிக்கு இடையூறு வரும்போது அந்த சாமியாடி அந்த இடத்துல பாதிக்கப்படுறாரு. அந்த சாமியாடி நில தடுமாறி, அந்த சாமியாடி செய்யறது தெரியாம வலிகளையும் வேதனைகள்லையும் நாம இதை சொன்னோம் அப்படின்னா நம்ம சுற்றி இருக்க மக்கள் காயப்படுவாங்க, அந்த வலியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த சாமியாடி என்ன பண்றாரு, அவருக்கு ஏற்படுகிற எல்லா வலிகளையும் தனக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறார். வேதனைப்படுறார் ஒவ்வொரு நாளும்.
ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிடமும் ரத்த கண்ணீர் ஒண்ணுதான் வடிக்கல. சரி, அது எல்லாருக்குமே தெரியாம போயிருமா? ரத்தமும் சதையுமா பெத்து போட்டு உணர்வுகளால தன்னுடைய மார்ல பால் குடுத்து வளர்த்த புள்ள ரத்த கண்ணீர் வடிக்கிற நிலைமை அந்த தாய்க்கு தெரியாம போயிருமா? அந்த தாய்க்கு தெரிஞ்சிரும். அந்த தாய் என்ன பண்றா? பொறுமையா இருக்கா. பொறுமையா இருக்கா, மனவேதனைப்படுறா. புள்ள எதையும் சொல்ல மாட்டுது. இது யாருக்கு நடக்குது அப்படின்னா, அந்த எல்லையில இருக்கிற அந்த சாமிய சுமக்கிற அந்த சாமியாடிகள், அந்த சாமியோட வாகனங்கள், அந்த சாமியாடி. யதார்த்தமான வாழ்க்கையில நடக்குது. புள்ள கஷ்டப்படுறான். தாய் துடிக்கிறா. அப்ப என்ன ஆகுது? புள்ள எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கும்போதும், அந்த புள்ள நல்லா இருந்தா தானே ஒரு வீடு, ஒரு நாடு இருக்கு அப்படின்னா, அந்த நாட்டுக்கு அந்த புள்ளைக்கு பட்டத்த சூட்டி, "ஏப்பா நில்லப்பா, நீ அரசனா நின்னு இந்த மக்களெல்லாம் வழிநடத்து. ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு உதவி செய்யு. விவசாய நிலங்களுக்கு எல்லாத்தையும் காத்து வா" அப்படின்னு ஒரு அரசன அந்த நாட்ட வழிநடத்த பட்டஞ்சூடி நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா, அந்த அரசன் நல்லா இருந்தா தானே அந்த நாடு நல்லா இருக்கும், அந்த வீடு நல்லா இருக்கும். விவசாய நலங்கள், மக்கள் எல்லாரும் நலன் பெறுவாங்க. அப்ப அந்த அரசனுக்கு பாதிப்பாகும்போது, எல்லா மக்களும் பாதிக்கப்படுவாங்களே! அத உணர்ந்தது தானங்க நம்ம சாமி, நம்ம வணங்குற தெய்வம். அப்ப அந்த 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 தாய்க்கு தெரிய வரும்போது, நாட்ட ஆள்றவன், நாட்ட காத்து வர்ற என் பிள்ளைக்கு இத்தன வலியா? இத்தன வேதனையா? இத்தன தீய வினைகளா? இவ்வளவு மாயையா? இவ்வளவு மாந்திரீகமா? அப்படின்னு என்ன பண்றா? அந்த தாய் கொதிக்கிறா. ஒரு காலகட்டம் வரும்போது அந்த பிள்ளையால நடக்கிற, அனுபவிக்கிற அந்த வேதனைகள வெளிய சொல்லாம இருந்தாலும், ஏதோ போன போக்குல அரசல புரசலா வெளிப்படுத்திர்றாரு. அந்த சாமியாடி. அவருக்கு நடக்கிற அந்த தீய வினைகளால பாதிக்கப்படும்போது, அவர அறியாமையே அவருடைய செயல்பாடு, அவருடைய தோற்றம், அவருடைய மகிழ்ச்சியின்மை இதெல்லாம் வெளிப்பட அந்த தாய்க்கு தெரிஞ்சிருது. இருந்தாலும் அவரு சொல்லல. நம்ம ஆத்தால நாம கஷ்டப்படுத்தக்கூடாது. நாமளே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம். நம்ம ஆத்தா தெரிஞ்சுச்சுன்னா, நம்ம ஆத்தா மனம் உடைஞ்சிருவா. அந்த நிலைய நாம உருவாக்கக்கூடாதுன்னு பெத்த புள்ள ஆத்தா கஷ்டப்படக்கூடாதுன்னு மறைக்க, அந்த ஆத்தா தெரிய வருது. அப்ப அந்த ஆத்தா என்ன பண்ணுவா? சொல்லுங்க. உங்க எல்லையில இது நடக்குதுங்க. உங்க சாமிகளுக்கே அது நடக்குது. உங்க தலைமை தெய்வத்துக்கே நடக்குது. ஒரு பெண் தெய்வம், ஒரு ஆண் தெய்வத்துக்கு நடக்குது. அந்த ஆண் தெய்வத்துக்கு நடக்கிறத ஒரு பெண் தெய்வம் பார்த்து சகிச்சு போகுமா? துணைக்கு துணை தானப்பா. ஒரு எல்லையில ஒரே ஒரு சாமி பேசுச்சு அப்படின்னா, அந்த சாமி தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். 2, 3 சாமி பேசுது. 4, 5 சாமி பேசுது. 21 தெய்வம் பேசுது அப்படின்னா, ஒரு சாமிக்கு இடையூறு வரும்போது, இன்னொரு சாமி வந்து சரி பண்ணணும்ல. மாய மாந்திரிகங்களால, தீய வினைகளால நான் பாதிக்கப்படுறேன். நான் தெய்வத்த சுமக்கிறேன் அப்படின்னா, நான் பாதிக்கப்படும்போது என்னால அத எதிர்த்து சண்ட முடியல அப்படின்னா, எனக்கு கை குடுக்க ஒரு கரம் வரணும்ல. அந்த கரம் தான் உங்க எல்லையில இருக்க பெண் தெய்வம். அந்த எல்லையில இருக்க அந்த பெண் தெய்வம். அத பத்தின உண்மையான பதிவு தான் இது. சரி, அப்ப அந்த தாய்க்கு தெரிய வருது. அப்ப அந்த தாய் என்ன பண்றா? எப்படி சொல்றது அப்படின்னா, என் புள்ள இவ்வளவு காலமாக பட்ட கஷ்டம், வலி, வேதனை சரி. ஒரு எல்லை இருக்குல்ல. எல்லைய மீறி போகும்போது, என் பிள்ளைய நான் இழக்க முடியுமா? அப்படின்னு அந்த தாயி ஒரு அவதாரம் எடுக்கிறா. எது மாதிரி அவதாரம்? கண்ணகி சிலம்ப எடுத்தது போல, அந்த தாயி கையில கிழுக்க எடுக்கிறா. எப்படி எடுக்கிறா? கிழுக்க எடுத்து பரிபூரணமா அந்த தாயி என் புள்ளைய சாடி நிக்கிற எல்லாத்தையும் முடிச்சுகளை, மறிப்புகளை, கட்டுகளை கிழுக்குல வர்ற ஓசையில மண்ணுல புதைக்கிறா. எப்படி புதைக்கிறா? ஏப்பா, எப்பேற்பட்ட சக்தியா இருந்தாலும் ஆதியில உருவான சக்தி, எல்லாத்தையும் கொண்டணைச்சு வழி அணைச்சு வந்த சக்திய உடைக்கிற முடியுமா? கட்டிட முடியுமா? ஆணுக்கு வீரம் அதிகமா இருந்தாலும் பெண்ணால தானப்பா அந்த வீரமே ஆணுக்கு கிடைச்சிச்சு. அந்த பெண்ண கண்ணு முன்னாடி இப்படி நாம அந்த ஒரு
சித்திரவதைய நடக்க விடுமா? அப்ப என்ன பண்றா? ஆக்ரோசத்துல கிழுக்கு எடுக்கிறா. கண்ணகி சலங்கையில நீதி கேட்ட மாதிரி, சிலம்புல நீதி கேட்ட மாதிரி அந்த தாய் கிழுக்குல நீதி கேட்கிறா. எல்லையில இருக்கிறது யாரா? என் பிள்ளை யாரா இருக்கீங்க? பேசுற ஆளு என் அக்கா தங்க, என் ஆத்தா ஆத்தா மயன், இந்த எல்லையில யார் இருக்க? என் பிள்ளைக்கு நடக்குது, நீ என்ன கண்ணை கட்டி குருடா கிடைக்கியா? என் பிள்ளைக்கு இப்படி நடக்குதே, என் பிள்ளை வேதனைப்படுறானே, துடிக்கிறானே, உன் அண்ணன் தானே, உன் தம்பி தானே, உன் அக்கா தான், உன்னுடைய உனக்கு உயிரானவன் தானே, உனக்கு நின்னவன் தானே, அவளுக்கு இவ்வளவு கஷ்டம் வருதே அப்படின்னு அந்த ஆத்தா என்ன பண்றா? கிழுக்க எடுத்து இருக்கிற எல்லையில இருக்க, படுத்திருக்க, பேசாம இருக்கிற, கட்டி கிடக்கிற எல்லா சாமியும் கிழுக்குல தட்டி எழுப்புறா. கிழுக்கு சத்தமும் அந்த தாய் மனசுல வர்ற வேதனையும் வைக்கிற கோரிக்கையும் மண்ணுல புதஞ்சு கிடந்த சாமியை கூட வேலை முட்டிக்கிட்டு வெளியே வருது. என்னடா அப்படின்னு இருக்கிற சாமி எல்லாரும் இவ்வளவு நாள் அழைச்சது வர்றாம அந்த தாய் வர்ற வேதனைக்கும் அவ வைக்கிற கோரிக்கைக்கும் ஒன்னொன்னா அங்கிருந்து வருது, சுத்தி நிக்குது. இப்ப ஒரு வாரம் வாக்குது யார? அந்த எல்லையில பட்டத்து அரசன் பட்டஞ்சூடி மக்களை காத்து நின்ன, அவனுக்கு தீய வினைகள் விதித்த எல்லாத்தையும் ஒரு பார்வை எல்லா சாமியும் சேர்ந்து வாக்குது. மண்ணோட வேரோட களைய புடுங்கி வெளியே எரியுது. அப்ப அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கு மருந்து போட்டு ஆறாத அந்த மன வலியானது தனக்கு துணையா தன்னுடைய உடன் தெய்வங்கள் வந்து நிக்குது அப்படிங்கிற சந்தோஷத்துல அந்த மன வலி ஒரு நம்பிக்கை கிடைக்குது. மறுபடியும் இழந்த சக்திய மாயைகளால, மாந்திரிகங்களால, ஒரு சில தீய வினைகளால சிக்கி தவிச்ச அந்த சக்தி மறுபடியும் மீட்டெடுத்து மறுபடியும் ஒய்யாரமா சிங்காரமா அந்த நாட்டை, அந்த வீட்டை, அந்த சாமி ஆள துடிக்குது. இது காரணமாரு அந்த தாய். புரியுதா? உங்க எல்லையில ஒரு தாய் இருக்கா, அங்காள ஈஸ்வரி இருக்கா, பத்திரகாளி இருக்கா, ஆதிபரா சக்தி இருக்கா, பேச்சு இருக்கா, ராக்கா இருக்கா, தொட்டிச்சி இருக்கா, மாரியாத்தா இருக்கா, காளியாத்தா இருக்கா, பிரம்ம சக்தி இருக்கா அப்படின்னா அந்த தெய்வங்களுடைய செயல்கள் இப்படித்தான் இருக்கும். என் புள்ள இந்த எல்லையில் இருக்க தெய்வங்கள் எப்போது செயல் இழக்கப்படுதோ அந்த செயல் இழக்க விடாம தடுத்து தாம் பிள்ளைய காத்து நின்று சக்தியை மீட்டு கொடுக்கிற ஆக சிறந்த தெய்வங்கள் தான் எல்லையில இருக்க பெண் தெய்வங்கள். அப்ப அந்த பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அந்த தாய் எப்படி துடிச்சா? துடிக்கிற துடிப்புல பேசாம கட்டி மறிப்புல கிடந்த தெய்வங்களை எப்படி தட்டி எழுப்புனா? அந்த தெய்வங்களோட துணையோட எல்லாத்தையும் எப்படி கருவறுத்து களைய புடுங்கி தீய வினைகளை எல்லாத்தையும் சரி செஞ்சு அந்த சக்தியை எப்படி பாதுகாத்தாங்கிறதா இந்த பதிவோட உண்மையான நோக்கம். அதைத்தான் அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எத்தனையோ சாமியாடி வரும் மக்கள் இது மாதிரி நீங்க கலங்கி நின்னாலும் ஒரு காலம் வரைக்கும் தான். வரம்பு மீறும் போது, எல்லை மீறும் போது இது மாதிரி சாமி உங்களுக்கு துணையா நிற்கும், உங்களுடைய குறைகளை நீக்கி கொடுக்கும்னு சொல்லித்தான் இன்னைக்கு இந்த பதிவு அந்த தாயை பரிபூரணமா வணங்கி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.